கிளைதான் உன் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு வானொலி பண்பலை போல் வாயாடும் செல்ல பிள்ளை தேன்மொழி பேசுகின்றாய் தேனுக்கு வேலை இல்லை தப்பென்றால் தட்டி கேட்கும் தாயே நீ மகளாய் வந்தாய் அப்பனை நாளும் சுற்றி வருகிறாய் பூமி பந்தாய் எல்லோருமே கொண்டாடிடும் பண்டிகை போல நீ சிரித்தாய் கிளியே நீ ஆடி பழகு கிளைதானும் தந்தை மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு தாழம்பு திறக்காமல் ரகசியம் காக்க ஓரன்பு காற்றாகி அதை வந்து நீக்க எடுத்ததை கொடுக்காமல் நகராது கார்மேகம் நியாயத்தை நடத்தாமல் ஓயாது உன் வேகம் ஊசிகள் தீண்டா உடைகளும் ஏது பாசமே கொண்டு கணக்குகள் தீரு பழைய கசப்பு புதிய இனிப்பு தேடுமே பாவ மன்னிப்பு நீ ஆடி பழகு கிளைதானும் தோழன் மனது விரல் தீண்டும் தூரம் நிலவு கரை நீங்க கொஞ்சம் உதவு எனக்கு வேணும் இருமா அப்புறமா வாங்கி தரேன் இது பாரு இல்ல இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு சாந்தா என்னங்க மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா எடுத்து கொடு சரிங்க நீ அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் சாரி எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வேணும் சொல்லுங்க மேடம் அங்க ஒரு பொண்ணு நிக்கிறாளே கொஞ்சம் மனநிலை சரியில்லாம அந்த பொண்ணு யாரு அவங்க பேஷண்ட் லட்சுமி அவங்க இங்க தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க சொன்ன கேளுமா உங்க பக்கத்துல நிக்கிறது ஜெகதீஷ் சார் அவர் நிறைய போர் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இப்போ கூட அந்த பொண்ணுக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சரிங்க அம்மாவுக்கு தொந்தரவு கொடுக்காம இருக்கணும் அம்மா நல்லபடியா பாத்துக்கணும் லாஸ்ட் வீக் கூட ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ஆபரேஷன் ஹெல்ப் பண்ணிருக்காரு இவரால நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வெரி கிரேட் பர்சன் அவங்க அட்ரஸ் கொஞ்சம் கிடைக்குமா நோ ப்ராப்ளம் அங்கிள் இதெல்லாம் கூட பண்றாரா யார் அந்த பொண்ணு தெரியல ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க போல இருக்கு ஓ ஓகே ஓகே சரி சரி நான் கிளம்புறேன் சரிங்க பாத்து போய்ட்டு பை பாய் பா பா சீக்கிரம் வந்துடணும் பாய் இது வந்துட்டாரு தேங்க் யூ so much இட்ஸ் ஓகே ஏய் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் கொஞ்சம் அவசரமா கிளம்பணும் நீ பேசிட்டு ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடு நான் கிளம்புறேன் ஜாக்கிரதையா வீட்டுக்கு போயிடு சரிங்க பாய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாரி சார் நீங்க கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வர மாட்டீங்களா ரொம்ப அடிபட்டுடுச்சா மேடம் நீங்க சாரி கேக்குறீங்க மேடம் தப்பெல்லாம் அவர் மேல தானே மேடம் ஏய் நீ யாரு
இடிச்சது என்ன? உன் வேலையை பார்த்துட்டு வாயை மூடிட்டு போடா. சார் கோவப்படாதீங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வேணும்? இது பாயிண்ட். என்ன இருந்தாலும் பெரிய இடம் பெரிய இடம் தான். ஃப்ரண்ட் வீலு பெண்டு. அட பேக் வீலு கூட பெண்ட் ஆயிருக்கு. அப்புறம் சேஸ் போயிடுச்சு, கிக்கரு. மொத்தத்துல ஒரு 50,000 கொடுத்துருங்க மேடம். 50,000-மா? ஹலோ ஹலோ, அவசரப்படாதீங்க. இது என் வண்டி டேமேஜுக்கு, என் உடம்பு டேமேஜுக்கு. ஏய், அடிபட்டதுன்னு சொல்ற, உடம்புல ஒரு கீரல் கூட இல்ல. ஏய், எல்லாம் உள்காயா. என்னையா உள்காயம் வெளிக்காயம் என்ன பார்த்தா அப்படி தெரியவே இல்ல. இந்த ஏமாத்திர வேலையெல்லாம் வச்சுக்காத. பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. உன் உடம்புல தான் காயமே இல்லையா? நான் காயம் ஆமா, எங்க இருக்கு? உங்களுக்கு தெரியும் பாரு. நீங்க ஏய், ஏமனே கேவிச்சியா? ஏய், வலிதுல மேடம், நான் இப்ப அவனை அடிச்சேன். வெளியில காயம் தெரிஞ்சுது, அதான். உள்காயம் தானே அவனுக்கு, அதே காயம் தான் எனக்கும். கேட்ட அமௌண்ட்டை கொடுங்க மேடம். இப்போ என்ன, உங்களுக்கு பணம் தானே வேணும்? அதுக்காக இவரை எதுக்கு அடிக்கிறீங்க? இப்ப எதுக்கு பிரச்சனை பண்றீங்க? சொல்லுங்க, எவ்வளவு வேணும் உங்களுக்கு? மேடம், இந்த விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ்னு போனோம்னு வச்சீங்களேன், 2 லட்சம் ரூபாய்க்கு மேல என்னால கிளைம் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆள் இருக்கு. நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். ஒண்ணும் வேணாம், 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க. யோ, என்னையா பகல் கொள்ளையா இருக்கு? ஏய், போறியா இல்லையா? இந்த பாருங்க, உங்களுக்கு பணம் தானே வேணும்? எதுக்காக இப்ப தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? தரேன். என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? அது என் மேலதான் தப்பு மேடம். நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் வந்தேன். பட் பாத்தீங்களா மேடம், அவங்களே தப்ப ஒத்துக்கிட்டாங்க. நீங்க போங்க மேடம், நாங்க 2 பேரும் காம்ப்ரமைஸா பேசி தீர்த்துக்கிறோம். மேடம், ஐ அம் டீசன்ட் கை. நீங்க போங்க மேடம். மேடம், நீங்க எவ்வளவு கொடுக்க போறீங்க, யார்கிட்ட கொடுக்க போறீங்கன்னு தெளிவா எழுதி வாங்கிட்டு கொடுங்க. அப்பதான் நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே மேடம், இடிக்காமலே 50,000 1 லட்சம் கேக்குறா மேடம். மேடம், அப்படி பார்க்காதீங்க மேடம். இங்க என்ன நடந்துச்சுன்னு நான் அப்படியே சொல்றேன் மேடம். நான் அந்த பக்கம் இருந்து அப்படி வந்தேனா, மேடம் இப்படி வந்தாங்களா, நான் வண்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு மேடம், இப்படியே போயிட்டேன் மேடம். ஓகே, நான் வரேன் மேடம். என்ன மேடம், பார்த்தா படிச்சவங்களா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறதுனாலதான் குற்றங்கள் பெருகிக்கிட்டு இருக்கு. அது இல்ல மேடம், நான் கொஞ்சம் முக்கியமா ஒருத்தரை அர்ஜென்ட்டா பார்க்க போயிட்டு இருந்தேன். பை த வே, ஐ எம் பாலா. ஜெயந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட சேர்மன் மிஸ்டர் ஜெகதீஷோட ஒரே டாட்டர் நான். ஐ எம் அசிஸ்டன்ட் கமிஷனர் கௌரி. மேடம், நான் விவேகானந்தர் 2nd ஸ்ட்ரீட்க்கு போகணும். ஓ, விவேகானந்தர் தெருவா? இப்படியே ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணுங்க, வந்துடும். தேங்க்ஸ் ஓகே, மேடம். பார்த்து போங்க. செல்ஃப் டிரைவிங் ரிஸ்க். நல்ல டிரைவர் வச்சுக்கோங்க. ஓ ஷூர். நைஸ் டு மீட் யூ மேடம். தேங்க்யூ. பாய். பை.
யாருமா? யாரு வேணும்? இங்க சாந்தம்மா இருக்காங்களா? சாந்தம்மாவா? அப்படி யாரும் இங்க இல்லையம்மா. இல்லையே. நம்பர் 8/18 விவேகானந்தர் செகண்ட் ஸ்ட்ரீட்ல தான் சாந்தம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு. அப்படி யாரும் எங்களுக்கு தெரியாதுமா. அந்த பேர்ல இந்த வீட்டுல யாரும் இல்ல. நாங்க இந்த வீட்டுக்கு வந்து 5-6 வருஷம் ஆச்சுமா. இல்ல 6 வருஷத்துக்கு முன்னாடி இங்க சாந்தம்மானே. நான் தான் இங்க யாரும் இல்லைன்னு சொல்றேன்ல. என்னை தொல்லை பண்ணாதம்மா. போமா, சொன்ன கேளு. போமா, போ போ. போமா, அந்த பக்கம் வேணா போய் விசாரிச்சு பாரு. வயசான காலத்துல சும்மா தொல்லை கொடுத்துட்டு இருக்குதுங்க. டேவிடனே. என்ன சின்னம்மா சொல்லுங்க. அண்ணே, எங்கேயாச்சும் வெளியே போகணுமா? சொல்லுங்கம்மா, வண்டி எடுக்கிறேன். இல்லண்ணே, அதெல்லாம் இல்ல. அது என்னம்மா யோசிக்கிறீங்க? அண்ணே, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒண்ணு என்னம்மா, 100 கூட கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்லண்ணே, அது எப்படி கேட்கறதுன்னு தான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. ஏம்மா தயங்குறீங்க? சொல்லுங்க. இல்ல, நேத்து அப்பாவை நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். சரிங்கம்மா. கூட ஒரு அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்க. சரிங்கம்மா. அப்பாவையும் அவங்களையும் நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க? ஆமாங்கம்மா. அவங்க யாரு? எங்க இருந்து வராங்க? இத நீங்க ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கலாமே. அவர்கிட்ட கேட்க முடியாதுங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களாலேயே கேட்க முடியலையா? ஏன்னா உங்களுக்கு ஐயா மேல சந்தேகம். இல்ல அம்மா, கார் அழுக்காயிடுச்சுன்னா துணியை வச்சு துடைச்சிடலாம். ஆனா மனசு அழுக்காயிட்டா எதை வச்சு துடைப்பீங்க? இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் யாரு? பளிச்சுன்னு சொல்லட்டுமாமா? கார் ஓட்டுறதான் என் வேலை. வேவு பாக்குறது இல்ல, என்ன மன்னிச்சிடுங்க. பல, என்னம்மா ஏதோ யோசனையோடய உலாத்திட்டு இருக்க? சூடா காஃபி கொண்டு வரட்டா? எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என்னாச்சுமா, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? முகம் ஏன் இவ்வளவு சோர்வா இருக்கு? ராத்திரி எல்லாம் தூக்கமே இல்ல. மனசு முடிச்சிட்டு இருக்கும் போது கண்ணுக்கு எப்படி மம்மி தூக்கம் வரும்? இப்படி பூடகமா பேசினா எனக்கு புரியாது. என்ன பிரச்சனை சொல்லு பாலா. நேத்து நானும் என் ஃப்ரெண்ட் ஜானகியும் அவளோட உட்பியை பாக்குறதுக்காக அவர் வேலை பாக்குற ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம். சரி, அங்க போய் அந்த பையனை பாத்தியா?
பையனை மட்டும் பார்த்திருந்தா பிரச்சனை இல்லையே மாமி. ஆ, அங்க அப்பாவும் வந்திருந்தாரு. ஏன் அப்பா உன்னை சத்தம் போட்டாரா? அவர் என்ன பார்க்கவே இல்லை, நான் தான் அவரை பார்த்தேன். சரி, நீ நேர போய் நின்னு பேச வேண்டியதானே? அவர் மட்டும் வந்திருந்தா கண்டிப்பா போய் பார்த்து பேசியிருப்பேன். ஆனா அவர் கூட கிட்டத்தட்ட உங்க வயசுல ஒரு அம்மாவும் என்னை விட ஒரு 2-3 வயசு பெரிய பொண்ணையும் அவர் கூட பார்த்தேன். என்ன மாமி, ஷாக்கா இருக்கா? உங்க அப்பாவோட ஒரு அம்மாவும் பொண்ணும் ஹாஸ்பிட்டலுக்கு போனா நான் எதுக்கு ஷாக் ஆகணும்? ஆனா எனக்கு ஷாக்கா இருக்கே. ஆக்சுவலி அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏன் டாடிய பார்த்து அப்பா அம்மா என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு புரியுது. ஐயோ மாமி, அவ ஏன் டாடிய அப்பான்னு கூப்பிடுறா, அது உங்களுக்கு புரியலையா? நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுது. ஆனா அதுக்கும் அதேதான் பதில். இல்ல மாமி, எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு. என்ன டவுட்டு? ஒருவேளை என் அப்பாவுக்கு அது சின்ன சந்தேகம் இல்ல, பெரிய சந்தேகம். அந்த பொண்ணு ஏன் டாடிய அப்பான்னு கூப்பிட்டது என் மனசு ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு. பொடி அசடு. இந்த பாரு, இப்போ ஆண்டாளம்மா நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. உங்க அப்பாவை தம்பி தம்பின்னு கூப்பிடுறாங்க. உடனே அந்த அம்மா உங்க அப்பாவோட கூட பிறந்தவள் ஆயிடுவாங்களா? இல்ல இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட். நம்ம கூட பிறக்காதவங்களையும் நாம அக்கா அண்ணன் தம்பின்னு கூப்பிடுறோம். அத நம்ம சொசைட்டி ஏத்துக்கும். ஆனா எல்லாரையும் பார்த்து நாம அப்பான்னு கூப்பிட முடியாது இல்ல மாமி? இந்த பாரு, வீணா உன் மனச போட்டு அலட்டிக்காதம்மா. உங்க அப்பா ஒரு தெய்வ பிறவி. அவர் மத்தவங்களுக்கு உதவாத விஷயமே கிடையாது. அந்த மாதிரிதான் அந்த பொண்ணுக்கும் உதவ போயிருப்பாரு. ஒரு மனநிலை தவறின பொண்ணு தன் அப்பான்னு கூப்பிடுறத அவர் மறுக்காதது அவரோட பெருந்தன்மைமா. அத பார்த்து சந்தோஷப்பட்டா தப்பு இல்ல, ஆனா சந்தேகப்பட்டா ரொம்ப தப்பு. உங்க அப்பா உன் மேல வச்சிருக்கிற அன்பையும் பாசத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாரு, எல்லாம் தன்னால மறைஞ்சு போயிடும். அது இல்ல மாமி, என்னதா இருந்தாலும் அந்த பொண்ணு பாரு, இந்த இருந்தாலும் போனாலும் வந்தாலும்ங்கிறதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. மனசுக்கு நிம்மதி வேணும்னா மனுஷங்க மேல நம்பிக்கை வைக்கணுமா? நீ தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, புரியுதா? பழக்காரமா என்னம்மா திராட்சை என்ன விலை? 80 ரூபாமா கிலோ? 80மா? 80 ரூபாயா? ஆகுதுமா விக்கிற விலையில. ஐயோ, என்னம்மா நீ என்னம்மா பண்றது? அப்படி விலை சொல்ற? ஏமா, கோயம்பேட்ல இருந்து வாங்கிட்டு வரணும், வண்டி கூலி கொடுக்கணும், கட்டுப்படி ஆக வேணாமா? வாங்குற ரேட்டுக்கே கொடுத்தா எங்களுக்கு என்னமா கிடைக்கும்? அது சரி, பயிர் வைக்கிறவனுக்கு லாபம் போய் சேர மாட்டேங்குது. கைமாத்தி வரவ லாபத்தை அள்ளிக்கிட்டு போறான். இவ்வளவு விலை சொன்னா இப்படி எங்களுக்கு ஆசை இருக்குல்ல, எப்படி வாங்கி சாப்பிடுறது? சரி சரி, பழம் நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து தான் வாங்க. சாப்பிட்டு பார்த்து வாங்கம்மா. திராட்சை என்ன விலை? கிலோ 80 ரூபாமா. 1 கிலோ திராட்சை கொடுமா. அக்கா, வீட்ல போய் நல்ல சந்தோஷமா இந்த பழத்தை சாப்பிடுங்கக்கா. நான் உனக்கு அக்காவா? கிண்டல் பண்றியா? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. நீங்க யாரு? நானே அண்ணன் அண்ணன் கூப்பிடுற ஜெகதீஷ் அண்ணனோட அக்கா. அவருக்கு அக்கானா எனக்கும் அக்கா தானக்கா. ஓ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி. பாவம்க்கா, வெயில்ல வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருப்பீங்க. நீங்க நேரா நம்ம வீட்டுக்கு வாங்க, ஜில்லுன்னு ஒரு ஜூஸ் போட்டு கொடுக்கறேன். படுத்து ஏசி ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நிதானமா வீட்டுக்கு போலாம். என்னடி அம்மா திடீர்னு பாசம் பொங்கி வழியுது? சிச்சி, அப்படிலாம் இல்லக்கா. உங்களை பார்த்த அன்னில இருந்தே எனக்கு உங்க மேல பாசம் தான். அது வெளிக்காட்ட சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்பதான் கிடைச்சிருக்கு. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். என்னங்க என்னங்க, நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. எந்த கடன்காரன் வந்திருக்கா? கடன்காரன் இல்லங்க, கடன்காரி வந்திருக்கா. யார கடன்காரிங்கிற?